Hi, I am Sustik from SRT Study Circle Group. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கான பொது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 52வது வீடியோ. இன்றைக்கி நம்ம இலக்கியத்தில் நகைச்சுவை அதான் பார்க்க போகிறோம். இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது நகைச்சுவை. இச்சுவையை உணர்ந்து போற்றுவதற்கு தனி ஆற்றல் வேண்டும். நகைச்சுவை போற்றுவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அதனை கவிதைகளில் வடிப்பதிலேயே உள்ளது. ஸோ நகைச்சுவையை போற்றுவதற்கு தேவைப்படும் ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய கவிதைகளை வடிப்பதில் இருக்குது. தொல்காப்பியம் எல்லல், இளமை, அறியாமை, மடைமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்கிறது. நகைச்சுவை கீழ்கண்ட எந்த காரணங்களால் தோன்றுவதாக தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லல், இளமை, அறியாமை, மடைமை அல்லது எல்லல், இளமை, அறியாமை, மடைமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்று கூறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம். நகைச்சுவையின் இன்றியமையாமையை புலப்படுத்த வந்த வள்ளுவர் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பாட்டன்றிருள் என நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் இருளாக தோன்றும் என்கின்றார். நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு பகலும் இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. காந்தியடிகள் நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லை எனில் எப்பொழுதோ தனது வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடும் என கூறினார். நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லைன்னா எப்பொழுதோ தனது வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். மனித இனம் மட்டுமே நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கின்றது. உடலில் குருதி ஓட்டம் கூடுவதற்கும் மூளையில் புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கும் நல்ல நகைச்சுவை துணை புரிகிறது. ஸோ உடலில் குருதி ஓட்டம் கூடுவதற்கும் மூளையில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கும் நகைச்சுவை உணர்வு துணை புரியுது. நாம் நாள்தோறும் காணும் காட்சிகளும் கேட்கும் செய்திகளும் நிகழும் நிகழ்ச்சிகளும் நம்மை அறியாமலேயே நகைக்க வைக்கின்றன. நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நெடுநேரம் தங்காமல் தோன்றி மறையும் தன்மை வாய்ந்தவை. ஆனால் இவை இலக்கியத்தில் இடம்பெறும் போது நமக்கு மாறாத மகிழ்ச்சியை வழங்குகின்றன. ஸோ நகைச்சுவை பார்த்திங்கன்னா நெடுநேரம் தங்காது, ஆனால் அதே இலக்கியத்தில் இருக்கும்போது நமக்கு மாறாத மகிழ்ச்சியை வழங்குது. கூத்துகளில் கோமாளிகளும் அரசவைகளில் விகடகவிகளும் நகைச்சுவைக்காகவே படைக்கப்பட்டார்கள். கூத்துகளில் கோமாளிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி அரசவைகளில் விகடகவி இருப்பார். இவங்களாம் நகைச்சுவைக்காகவே படைக்கப்பட்டவர்கள். நகைச்சுவை உணர்வு ஒன்றுதான் மனிதர்களை முழுமையானவர்களாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. நகைக்க தெரியாதவர்கள் அரை மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். பிறர் மனம் புண்படாத வரையில் நகைச்சுவை அமைதல் வேண்டும். ஸோ நகைச்சுவை மற்றவங்க மனசு புண்படாமல் இருக்கணும். அதே மாதிரி நகைக்க தெரியாதவர்களை அரை மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகைச்சுவை உணர்வு ஒன்று தான் மனிதர்களை முழுமையாக மாற்றும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறர் மனம் புண்படாத வரை உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் எழுச்சிக்கும் நகைப்பு ஓர் அறிகுறி என மேநாட்டு அறிஞர்கள் கூறுவது சிந்தனைக்குரியது. உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் எழுச்சிக்கும் நகைப்பு அப்படின்றது ஒரு அறிகுறி. இலக்கியங்களில் நகைச்சுவை பாருங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் நகைச்சுவை உணர்வு ததும்பும் படைப்புகள் பல காணப்படுகின்றன. கம்பரின் நகைச்சுவை உணர்வினை அவர்தம் பாடல் வழி நோக்குவோம். அஞ்சலை அறக்க பார்விட்டந்தர மடைந்த நன்றே வெஞ்சின வாளி மீளான் வாளும் போய் வீழ்ந்ததன்றே கம்பராமாயணத்தில் வருது. ஸோ சீதையை தேடி தன் முன் வந்து நின்ற அனுமானை பார்த்து ராவணன் வாளி நலமா என்று வினவுகின்றான். வானர தலைவன் வாளியின் வாளினால் பிணைக்கப்பட்டு அரக்கர்கோன் ராவணன் அடைந்த இழிவை அனுமன் நன்கறிவான். ஸோ வாளி பார்த்தீங்கன்னா ராவணனை அவனுடைய வாளாலேயே பிணைச்சி கட்டி போட்டார். அதனால் அவர் வாளி நலமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆகவே அவன் அஞ்ச வேண்டா, அரக்கர் தலைவா, வாளியும் இறந்தான், அவனது வாளும் இறந்து விட்டது. ஆனால் சூரியகுல தோன்றலாகிய வாளியின் அழிவுக்கு காரணமானது ராமனின் ஒரு கணையே என்பதனை மட்டும் மறந்து விடாது என மறுமொழி கூறுகின்றான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையா வாளியும் இறந்தான், அவனது வாளும் இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி அனுமார் சொல்கிற மாதிரி கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறார் கம்பர். ராவணனுக்கு வாளியை பற்றி கவலை இல்லை, ஆனால் வாளை பற்றி தான் கவலை. வாளி வானுலகம் போயிருக்கலாம், ஆனால் அவன் வாள் மண்ணுலகில் வைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது? அது நலிவுறுத்துமோ? வாளி மீளாது போயினும் அவன் வாள் மீண்டு விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் ராவணனுக்கு இருக்கலாம் அல்லவா? அந்த அச்சத்தையும் தீர்த்து வைக்கிறான் அனுமான். ஸோ வாளும் போய் வீழ்ந்ததன்றே வாள் இறந்து போய்விட்டது என்று ராவணனுக்கு துணி ஊட்டுவது போல் இகழ்ச்சி மேலிட ராவணனை நகைப்புக்கு உரியவன் ஆக்குகின்றான். ஸோ வாளி வானுலகம் போனா என்ன, போகலாம் என்ன, அவனுடைய வாள் போச்சா அப்படின்றது தான் ராவணனுக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. அதனால் ராவணனை இகழ்ச்சி மேலிட நகைப்புக்குரியவனாக ஆக்குகிறாரு அனுமன். சிற்றிலக்கியங்களில் ஒன்றான கலிங்கத்து பரணியில் சயங்கொண்டார் நகைச்சுவை உணர்வு தோன்ற பல பாடல்களை பாடியுள்ளார். ஸோ கலிங்கத்து பரணி என்ற நூலை எழுதியவர் சயங்கொண்டார். அவர் சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அதில் நகைச்சுவை உணர்வு தோன்ற பல பாடல்களை கலிங்கத்து பரணியில் பாடியிருக்கிறாரு. காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிறவிகள் போல நம் கண்முன்னே நடமாட விட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிற்கிடையே காட்டியுள்ளார். காளி தேவியை சூழ்ந்திருந்த பேய்களின் தோற்றத்தை பற்றி கூறும்போது கண்ணங்கரேல் என்று நெடிய வாயும் பனைகளை ஒத்த காலும் கையும் உடையவனாய் பேய்கள் இருக்கின்றன. அப்பேய்களின் வாய்கள் பெரிய குகை போல் காட்சியளிக்கின்றன. பேய்கள் உட்கார்ந்திருந்தால் அவற்றின் முழங்கால்கள் முகங்களுக்கு மேலே 3 முழம் உயர்ந்திருப்பது போல் காணப்படுகின்றன. அவற்றின் மூங்கில் உள்ள முட மயிர்கள் பெரும் பாம்புகளைப் போல தொங்கிக் கொண்டிருந்தன. செவிகளிலே ஆந்தைகள் உள்ளொதுங்கி இருக்க வௌவால்கள் அங்குமிங்கும் பறந்தன.
அவற்றின் தலைகள் வானத்தை தாக்கி தகர்ப்பது போலவும் உதடுகள் மார்பு வரை தாழ்ந்தும் காணப்பட்டன என்று பேய்களின் தோற்றம் குறித்து நகைச்சுவை ததும்பும்படி ஜெயங்கொண்டார் கூறுகின்றார். கவி காலமேகம் இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர். நாங்கள் கவிராசர்கள் என்று செருக்குடன் கூறிய புலவர்களின் செருக்கை அடக்கும்படி கவி என்பதற்கு குரங்கு என்னும் பொருள் தோன்றுமாறு வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகி இறங்கே 4 கால் எங்கே ஊன் வடிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் புலவர்கால் நீங்கள் கவிராயர் என்றிருந்த கால் என்னும் பாடலை பாடினார். ஸோ கவி காலமேகம் பார்த்திங்கன்னா இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைச்சு பாடுறது அவர் வல்லவர். நாங்கள் கவிராசர்கள் அப்படின்ற செருக்கோடு இருக்கக்கூடிய அந்த புலவர்களுடைய செருக்கு அடக்கிறதுக்காக கவி அப்படின்றது குரங்கு அப்படின்ற பொருள்படும்படி அவர் பாடியிருக்கிறாரு. காலமேகம் நகைச்சுவை இருபொருள் தருமாறு பாடுறதுல வல்லவர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது யார் சொன்னதுன்னு கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அரசர்கள் புகழ்ந்து போற்றும் புலவர்களாகிய நீங்கள் குரங்கு அரசர்களாக இருந்தால் உங்களுக்கு இணங்க வேண்டிய நீண்ட வாளும் கூர்மையான நகங்களும் ஊன் வடிந்த கண்களும் உங்களிடம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கவிராயர்கள் என்று கூறிக்கொள்ள முடியும் என கேட்டு அவர்களை எள்ளி நகையாடுகிறார். ஸோ இந்த இடத்துல கவி அப்படின்னா குரங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. காலமேகம் ஒரு முறை ஆட்சியரிடமிருந்து பருகுவதற்காக மோர் வாங்கினார். அவர் கண்ணுக்கு மோராக தெரியவில்லை, வெறும் நீராக தெரிந்தது. உடனே ஒரு பாடலும் அவர் மனதில் தோன்றியது. கார் என்று போர் படைத்தாய் என தொடங்கும் பாடலை அமைத்து அப்பாடலில் நீ வானவெளியில் மேகமாக தெரியும் போது கார் என்றும் மழையாக பூமியில் பெய்யும் போது நீர் என்றும் ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்றும் முப்பெரும் பெற்றாய் என கூறி நகைக்க வைத்தார். ஸோ இந்த இடத்துல மோர் தண்ணியாக இருக்குது அப்படின்றத அவர் இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறாரு. அழகிய சொக்கநாதர் என்பவர் நகைச்சுவை பாடுவதில் வல்லவர். இதுவும் ரொம்ப முக்கியம். நகைச்சுவை பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் அப்படின்றவரும். அவரும் இரு பொருள் படும்படி பாடுவார். ஒரு பாடலில் ஒருவன் மிருதங்கம் வாசிப்பதை நகைப்புடன் கூறுகிறார். மிருதங்கத்திலிருந்து எழும் ஓசை இனிமையாக இல்லாமல் எரு தட்டும் ஓசை போல் இருந்ததாம். அதனை கேட்ட பெண்கள் எரு வாங்க கூடையாக எடுத்துக்கொண்டு ஓசை வந்த திசையை நோக்கி ஓடினார்களாம். ஒரு வீட்டில் பெண் ஒருத்தி பாடிக்கொண்டிருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் பாடவில்லை, கத்தி கொண்டிருந்தாள். அவள் பாட்டை கேட்டு காணாமல் போன தன் கழுதை திரும்ப வந்தது என்று எண்ணி கண்டேன் என்று அதன் உரிமையாளர் ஓடி வந்தாராம் என மற்றொரு பாடலில் நகைச்சுவை தோன்ற பாடியுள்ளார். இக்கால கவிஞர்கள் தாங்கள் கையாளுகின்ற கற்பனைகளிலும் ஓமைகளிலும் நகைச்சுவை அழகுற அமைத்து காட்டுகிறார்கள். கவிஞர் பாரதிதாசன் மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதனை நகைச்சுவையாக விளக்கிறார். அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கே இயற்கை எண்ணெய் இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான். ஸோ பெண்களுடைய கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையில் நடப்பதை ஆர்வத்தோடு பார்ப்பாங்களாம், மயில் அப்படி பார்க்காதான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்கிறாரு. மற்றொரு பாடலில் ஆலமரத்திலிருந்து தொங்கிய ஒரு பாம்பை விழுது என நினைத்து பற்றியது மந்தி. பாம்பென உணர்ந்ததும் விளக்கை தொட்ட குழந்தையைப் போல வெடுக்கென குதித்தது. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தோன்றுவது போல பின்னர் விழுதுகள் எல்லாம் அக்குரங்குக்கு பாம்பாக தெரிந்தன. அதனால் தலைகால் புரியாமல் தாவி சென்ற குரங்கு மர உச்சிக்கு சென்று திரும்பி பார்த்தது. தனது வாளை கண்டதும் பதறி அதுவும் பாம்போ என நினைத்து திடுக்கிட்டதாம். இவ்வாறு நகைச்சுவை உணர்வு தோன்ற பாடியுள்ளார் பாரதிதாசன். நாஞ்சில் நாட்டு கவிஞர் தேசிக விநாயகனார் அவர் மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற ஒரு நகைச்சுவை கலைஞம் எழுதியிருக்கிறாரு. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் தேசிக விநாயகனார். அது ஒரு நகைச்சுவை களஞ்சியம். இக்கதையில் மருமகனாக வருகின்றவன் பள்ளியில் பயில்கின்ற முறை நகைப்பூட்டுகின்றது. படிக்கச் சென்றவன் எவற்றையெல்லாம் பணயம் வைக்கிறான் பாருங்கள். ஆமை வடைக்காய் அரைஞான் பணயம், கோழிக்காக புத்தகம் பணயம், சேடைக்காக ஸ்லேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம், கூத்துக்காக குடையும் பணயம். இப்படி பணயம் வைத்தால் எப்படித்து எங்கே முன்னேற்றம் அடையப் போகிறான் என நடைமுறை சமுதாயத்தை எள்ளுகின்றார். முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டினேன் என தொடங்கும் நாட்டுப்புறல் பாடல் நகைச்சுவை உணர்வு மிக்கது. இக்கால புது கவிதைகளில் நகைச்சுவை அமைய கவிஞர்கள் பாடியுள்ளார்கள். இவ்வாறாக பழங்காலம் முதல் இக்காலம் வரை இலக்கியத்தில் நகைச்சுவை அமைந்து மக்களை மகிழ்த்து வருகின்றன. சிரிக்கத் தெரிந்தவரை வாழத் தெரிந்தவர்கள் என்பதனை உணர்ந்து சிரித்து வாழ்வோம், சிந்தை மகிழ்வோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அரசியலை பெறுவது நமது லட்சியமாக அடைந்து திருவோம். நன்றி.